முக்கியமா அருமையான ஜோஷ்வா and Jenny, firstly many congratulations to you both. இதுவும் ரெக்கார்டிங் அம்மா, அதாவது கண்டென்ட்ல தெளிவாகிறீங்க. வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல கண்டென்ட். ஸோ அருமையான தருணத்தில் இவர்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் என்னுடைய மனைவி லிடியாவும் அப்புறம் அருமையான பாஸ்டர் சபியன் அவங்க மனைவி ரெனியும் வந்திருக்கோம். ஜோனல் சொன்ன மாதிரி இது கர்த்தரால் ஒரு ஏற்படுத்தின ஒரு இணைப்பு. என்னன்னா, நாங்கள் சென்னையிலையும் சர்ச் வச்சுருக்கோம், ஹைதராபாத்லையும் சர்ச் வச்சுருக்கோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் வந்து மினிஸ்ட்ரியில் சபையில் சர்வ் பண்ணுறா. ஹைதராபாத் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்துட்டார், சரியா? ஸோ ஜோஷுவா வந்து சர்வ்ஸ் இந்த ஹைதராபாத் சர்ச். ஸோ இவங்க ரெண்டு பேர் சென்னையிலையும் ஹைதராபாத்லையும் கலக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஜெனியையும் வந்து ஹீஸ் ஆடிங் இன்டு தி சர்ச். நல்ல கைகளை தரலாமா ரெண்டு பிள்ளைகளுக்கும்? ரெண்டு பேரும் ஊழியக்கார குடும்பத்திலிருந்து வருகிற ஊழியக்கார பிள்ளைகள். அருமையான தகப்பன் பிரதர் ஜெயசீலன், சிஸ்டர் ஷீபா அண்ட் பிரதர் கென்ஸ்குமார் வந்துட்டு இருக்காங்களா? கென்ஸ்குமார் அண்ட் சிஸ்டர் மேரி, ரெண்டு குடும்பங்களும் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட். அதாவது இது அவர்களை தாண்டி இது தேவன் எடுத்த ஒரு முடிவு. அதனால இந்த திருமணத்தில் தேவ பிரசன்னத்தில் எல்லா விஷயத்தையும் உணர முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக when you give importance to worship and word, முதலாவது ஆராதனையும் தேவ வார்த்தைக்கும் முதலிடம் கொடுக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். சரி, இன்றைக்கும் just want to share a thought with you and இதை மறந்துடாதீங்க. The title is this marriage is bigger than you both. சொல்லுங்க, it's bigger than us. சொல்லுங்க, it's bigger than us. சரி, ஓகே. ஏன் இதுனா, ஒரு சர்டன் வயது வந்தோடனே எல்லார் வீட்லையும் எப்படியாவது திருமணம் செஞ்சு வச்சிடணும், கட்டி வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல பொறுப்பை முடிச்சணும்னு பார்க்குறாங்க. அதுவும் திருமணம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்களாம் ஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது do you agree to all terms and conditions சொல்லுவோம். அது எதுவுமே நம்ம படிக்கிறதே கிடையாது. எதுவுமே படிக்காமல் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுறோம், சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் நாட் த சேம் கேஸ், சரியா? யூ ஹோப் போத் நோ வாட் யூ ஆர் கெட்டிங் இன்டு, சரியா? ஸோ கர்த்தர் உங்க திருமணத்தில் என்ன விரும்புகிறார்? இப்போ திருமணம் ஆன உடனே எல்லாரும் உங்களை ஒரு 4 மாசத்துல கேட்க போற கேள்வி என்னப்பா? அடுத்தது குழந்தை. அதாவதுங்க திருமணம் ஆனவுடனே டிஃபால்ட்டா கேட்க போற கேள்வி என்ன? குழந்தை. ஐயா, ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது ஆதாமும் ஏவாளையும் படைத்து விட்டு அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னன்னா, be fruitful and multiply. பலுகி பெருக வேண்டும். நம்மளால அந்த பலுகிக்கான அர்த்தத்தை விட்டுறாங்க. திருமணத்தோட ஆண்டவர் முதலாவது ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, இந்த திருமணம் கனி கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் பிள்ளை கொடுக்க வேண்டும், சரியா? எல்லாரோட ஃபோக்கஸே கல்யாணம் ஆன முதல்ல என்னது? பிள்ளை பிள்ளை பிள்ளை. ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம், மல்டிப்ளிகேஷன்ல தான் நம்ம ஃபோக்கஸ். திருமணம் ஆனோன்னு என்னப்பா வீடு வாங்கின, என்னப்பா கார் வாங்கின, எங்க செட்டில் ஆகிற, குழந்தை பிறகுதான். ஆனா ஆண்டவர் திருமணத்துக்கு வைத்திருக்கிற முதல் ஃபோக்கஸ் என்னன்னா, பீயிங் ஃப்ரூட்ஃபுல். அதாவது உங்க திருமணம் கனி கொடுக்கணும். சுருக்கமாக ஒரு 5A மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன், சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் A இஸ் அட்டென்ஷன். சொல்லுங்க, அட்டென்ஷன். அதாவது அதிகமாக திருமணத்தில் இந்த கதையை பேச மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரம் எலிசபெத்தும் செக்கரியாவும் குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது. அவர்களை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 1:6 வாசித்தீங்கன்னா, அவங்களை குறித்து முதல் இன்ட்ரடக்ஷனு, ஒரு தம்பதியை குறித்து ஒரு முதல் இன்ட்ரடக்ஷனு வருவது, அவர்கள் இருவரும் கர்த்தரின் சகல கற்பனைகளையும் கை கொண்டு குற்றமற்றவர்களாய் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை ஒரு கப்பலை பற்றி சொல்லும் போது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார்கள், அதாவது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, முதல்ல அவங்கள குறித்த சாட்சி. என் விசுவாசம்லாம் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே, யுவர் அட்டென்ஷன் ஷுட் பி அப்வர்ட், இன்வர்ட் அண்ட் நாட் அவுட்வர்ட், சரியா? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற எல்லா திருமணமும் ஃபோக்கஸ் அவுட்வர்டு தான், சரியா? வெளிப்புறமா என்ன பண்றோம், வெளிப்புறமா சாதிச்சோமா. ரொம்ப முக்கியமா திருமணம் செய்வது, போட்டோ எடுப்பது, டெக்கரேஷன், ட்ரெஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமுக்கு தான், சரியா? யுவர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இன் மேரேஜ்
should always be upward and inward, not outward. சரியா? மற்றவங்களை குறித்து நம்மளுக்கு கவலை இல்லை, வெளிப்புறத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறோன்றதுக்கான கவலை இல்லை. செகண்ட் இஸ் அக்செப்டன்ஸ். சரியா? அதாவது எம்ப்ரேஸ் வாட்ஸ் ரியல் அண்ட் நாட் எம்ப்ரேஸ் வாட்ஸ் ரீல். சரியா? இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போட்ட ஃபில்டர் லைஃப் தான் எம்ப்ரேஸ் பண்ணுகிறாங்க. ரெண்டாவது காரியம், எலிசபெத்தை குறித்த ஜக்கரியா குறிக்கும் போது அவங்க சாட்சியை சொல்லிட்டு தான் வசனம் சொல்லுது அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அந்த வசனம் பேசுது. அப்போ எங்கேயுமே அந்த அதிகாரத்தில் எலிசபெத்தை ஜக்கரியா பிளேம் பண்ணாரு, உன்னால் தான் இல்லை ஜக்கரியாவை எலிசபெத் பிளேம் பண்ணாங்க, உன்னால் தான் இது நடக்கலன்ட்டு வேதம் அதை குறித்து எதுவுமே பேசல. போட்டுக்கிறது எல்லாம் என்னன்னா, அந்த அம்மா எப்படி இருந்தாங்களோ இவர் ஏற்றுக்கொண்டார், இவர் எப்படியோ அந்த அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களே தவிர்த்து உன்னால தான் இது ஆகல என்னால தான் இது ஆகலன்னு சொல்லிட்டு யாரும் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. சரி, ஏன்னா திருமணமான பிறகு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு, உங்களுக்கும் வரும். ஒருவேளை இது கத்தர் சித்தம் நம்ம சொல்லிப்போம். எப்போ நமக்கு செட் ஆகலையோ அப்போ பார்த்து என்ன பண்ணுவோம், கத்தர் சித்தம் இல்லையோ அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஆனால் கத்தர் சித்தம் இருக்கிறதுனால தான் அவர் அனுபவிச்சிருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன், செகண்ட் என்னப்பா விட்ட பத்தியா ஜோஷுவா, செகண்ட் என்னது அக்செப்டன்ஸ், தேர்டு இஸ் அப்ரிசியேஷன். சொல்லு, அட்டென்ஷன் அப்வர்டு, செகண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ட்ரூத். இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் போயிடும், கோட்டை கட்டின பிறகு அப்புறம் ஃப்ராக் எல்லாம் ட்ரெஸ் மாறின பிறகு ரியாலிட்டின்னா அப்படின்னு தெரியும். பட் நோ மேட்டர் வாட் ரியாலிட்டி Jenny is, you accept her. No matter how Joshua is, you accept him. So attention, acceptance. மூணாவது அப்ரிசியேஷன். லூக்கா 1:9 வாசித்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஜக்கரியா கொடுக்கப்பட்ட வேலையும் எலிசபெத் கொடுக்கப்பட்ட காரியத்தையும் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அப்ரிசியேட் செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரியா? நீங்கள் ஜூயிஷ் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ப்ரீஸ்ட் இருப்பாங்க. கர்த்தர் இவங்களுக்கான வேலையை நடக்கலை, இவங்களுக்கான காரியங்கள் நடக்குது. ஆனால் இருந்தாலும் இவர் செய்ய வேண்டிய வேலையில் இவர் கரெக்டாக இருந்தார், அந்த அம்மா செய்ய வேண்டிய வேலையில் அவங்க கரெக்டாக இருந்தார். They were appreciating what God had given them and they are appreciating each other. So attention, acceptance and appreciation. நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் இஸ் அஃபெக்ஷன். என்னது அஃபெக்ஷன்? அதாவது அவர்கள் என்ன வயதாக இருந்தாலும் சரியா, எவ்வளோ தாமதமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது அஃபெக்ஷன். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ அஃபெக்ஷன் இருந்தாங்கன்னா வசனம் சொல்லுது, தேவதூதன் அவங்க முன்னாடி தோன்றி உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போனா எந்த அளவுக்கு தேவர் அஃபெக்ஷனட்னா, தேவர் ஆல்வேஸ் கண்டினியூயிங் டு ப்ரே ஃபார் ஈச் அதர். ரெண்டு பேருக்காகவும் ஒருத்தர் உனக்காக நான் ஜோம் பண்ணுவேன், எனக்காக நீ ஜோம் பண்ணுவேன், நமக்கான நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஸோ அதனால தேவர் நாட் கிவிங் அப் இன் ப்ரேயிங். இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குற்றம் சொல்கிறதுல தான் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறதுல இல்லை. ஐயா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், திருமணமாகி ஜென்னிக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு ஜோஷுவாக்கு ஜெபம் பண்ணுறது, ஜோஷுவாக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு ஜென்னிக்கு ஜெபம் பண்ணுறது. முதல்ல ப்ரேயிங் ஃபார் ஈச் அதர். அதுவும் கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்து கையை பிடிச்சி டெய்லி ஜெபம் பண்ணணும். சரியா? கையை பிடிச்சி நேற்று ஜெபம் பண்ணிங்களா? கையை பிடிச்சி பண்ணிங்களா? கையை பிடிக்கல. அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணுங்க, ஐயா எவ்வளோ சண்டை வந்தாலும் வரும், சரியா, என்ன நடந்தாலும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி தான் படுக்கணும். அப்படி இல்லைனாலும் எனக்கு ஃபோன் அடிச்சிரு நீ. Fourth is, what did I say? Affection. And the fifth one is allowing. Allowing God, allowing growing together. So இதில் என்னன்னா, தேவதூதன் தோன்றுகிறான், உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லிடுறான். இவர் மௌனமாடுறாங்க. இந்த அம்மா கர்ப்பம் தரித்து இந்த அம்மா சொல்கிறாங்க யோவான் பேர் வைக்கணும்னு. அவரும் இந்த அம்மா ரெண்டு பேரும் இந்த அம்மா தரிசனத்தில் நடக்க விடுறாங்க, அந்த அம்மா தரிசனத்தில் நடக்க விடுறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா ஜோஷுவா, திருமணமான பிறகு என்னன்னா, கணவனின் தரிசனம் மட்டும் இல்லை, கணவனின் அபிஷேகம் மட்டும் இல்லை, மனைவியோட தரிசனம், மனைவிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பும் ஓட்டமும் முக்கியம். Allowing each other to grow in the vision that God has given you. அந்த மகளுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு, உனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. ரெண்டு பேர் திருமணமானதுல எந்த ஒரு அழைப்பும் தடை செய்யப்படக்கூடாது. You have to allow her to grow
she has to allow you to growing together. அப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாருக்கும் தெரியுது, இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் பழுகினார்கள், பெருக்கத்தையும் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தார். ஸோ ஜோஷுவா அண்ட் ஜெனி, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே திருமணமான பிறகு பெருக்கம் அல்ல. இட்ஸ் நாட் அபவுட் மல்டிப்ளை. God will make that happen, but it's all about being fruitful. கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை நடக்கணும், கர்த்தருக்கு அட்டென்ஷன் எல்லாம் மேலே இருக்கணும். அது இருந்தால் கர்த்தர் உங்களை ஃப்ரூட்ஃபுல்லாக நிற்கும். ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் உங்கள் 2 பேரை இணைத்தது ஒரு திருமணத்தை நடத்துறதுல அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காக பெரிதான நோக்கத்தோடு, ஊழியத்தின் நோக்கத்தில், சபைகளை ஸ்தாபிக்கிற அந்த நோக்கத்தில் கர்த்தர் இணைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த நோக்கம் நிறைவேறும். ஆனால் அட்டென்ஷன் எல்லாம் அப்வர்டு, இன்வர்டு, நாட் அவுட்வர்டு. ஏன்னா இன்னையோட பிரைடல் மேக்கப் போயிடும், சரியா, சூட்டு போயிடும், பிளேசர் போயிடும், நானெல்லாம் இது எல்லாம் போனாலும் அபிஷேகம் மட்டும் எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் 2 பேர் மேலேயும் இருக்குது. அதனால் என்ன பண்ண, என்ன 5 சொன்னல சொல்லு பார்க்கலாதே. அதை விட்டு பத்தியா, அக்செப்டன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக allowing each other to grow in God. ஒருத்தர் மட்டும் மேலே ஒருத்தர் கீழே போதும், 2 பேரும் சேர்ந்து கர்த்தர் அழைப்பில் ஓடணும், வளரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கைகளை நீட்டி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கலாமா? கைகளை நீட்டி எல்லாம் 2 பிள்ளைகளையும். பிதாவே ராஜா, ஒரு குடும்பமாக, சபையாக, உற்றார் உணவனாக, தகப்பன் தாயாக ராஜா, நண்பர்களாக ஜோஷுவாவும் ஜெனியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எங்க ஜெபம் எல்லாம் இவர்களுக்கு கர்த்தருக்குள்ள we pray that they will be fruitful and they will be multiplied. Lord, I pray together they will move united in purpose. கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக 2 பேரும் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலை நிற்கும்படியாக, ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்வோம், ஒருவரை ஒருவர் கிறிஸ்து சபையை நேசித்து போல நேசிக்கவும், ரொம்ப முக்கியமா கர்த்தரின் ஊழியத்தை தொடர்ந்து இவங்க இருவரும் செய்யும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வேதத்தில் கூறப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகள் மேல வந்து பலிக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you both and many congratulations once again.